என் நெஞ்சில் குடியிருக்கும். இன்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் இருக்கிற பொருள ஜெயிக்கிறது பேராசை. ஜோசப் விஜய் எனும் நான் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். என்னடா சமுதாயம் விதாயம் பேசிட்டு இருக்க? இந்த மக்கள் யார் தெரியும்ல? நாங்க பிளான் பண்ற வாழ்க்கைய வாழ்ற பப்பட்ஸ், ஜஸ்ட் பப்பட்ஸ். உங்கள மாதிரி தான், உங்கள ஒருத்த மாதிரி தான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி தான், உங்க புள்ள மாதிரி தான், உங்க மகன் மாதிரி தான், உங்க அண்ணன் மாதிரி தான், உங்க தம்பி மாதிரி தான். 30 பேர் படத்து மேல நாற்காலி போட்டு உட்கார்ந்திருக்க மீறடா நீ. அது அவங்க செஞ்ச தியாகம்டா. இவ்வளவு பேரை நீயே கொண்டுட்டு அவங்களுக்காக அலற மாதிரி எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், அரசியலே வேணான்னு என்ன நடிப்புடா. நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம, அதையெல்லாம் நீங்க பொருட்டாவே எடுத்துக்காம, என்னோட வலி, என்னோட வேதனைகளை உங்களோட தான் நினைச்சு என் கூடவே நின்னு இன்னைக்கு ஜோசப் விஜய் எனும் நான். உண்மை ஜெயிக்கிறதுக்கு தாண்டா ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போய். த்ரிஷா கண்டிப்பா நிப்பாட்டலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அது கண்டிப்பா நடக்கணும். விஜய்க்காக ஏத்துப்பாங்கண்ணா, அவங்களுக்கும் சேர்த்துக்கிறாங்களோ இல்லையோ விஜய்க்காக ஏத்துப்பாங்கண்ணா. பெரம்பூர் தான் நிப்பாருண்ணா, திருச்சியில வந்து ராஜினாமா பண்ணிட்டு வரணும். வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, நீ வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. இந்த விஜய், நீ வா விஜய், நாங்களா இருக்கோம், பாத்துக்கிறோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். அண்ணா நீ வாடா, நாங்களா இருக்கோம். நண்பா நீ வா, நண்பா நாங்களா இருக்கோம்னு சொல்லி சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஹலோ, இப்பத்தானே நம்மால முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்காரு. அவர் பேருக்கு தான் முதலமைச்சர், பவர் பூரா எனக்கு தான். இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன். நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஓகே. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து கொள்ள கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இல்லீகல் பிசினஸ் ஏதாவது நடந்தா செருப்பு பிஞ்சு ஆக்ஷன் எடுக்கிறோம். ஆக்ஷன் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்ட கூடாது. ஏன்னா எல்லாரும் என் மாமா அண்ணா, அந்த 2500 ரூபாயும் அப்புறம் அந்த 6 சிலிண்டர் எப்போ வரும்? நானே இங்க 6 எம்எல்ஏக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு போகுது என்கிட்ட. அப்புறம் இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாரு. கல்லாப்பட்டி கூட்டணின்னு திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ணேன். ஆனா இன்னைக்கு அதே கல்லாப்பட்டி கூட்டணி கட்சிகள் தான் உன்னை முதலமைச்சர் ஆக்க போறாங்க. முதல்ல தாவேக ஆட்சி அமைக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட சாபக்கேடா பாக்குறேன். கூத்தாட வந்தவனை எல்லாம் தலைவனாக்கி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஏன்னா ஒரு கட்சிக்கான எந்தவித தகுதியும் இல்லாத ஒண்ணு. வாங்க, போற இடமும் போர்க்களம். அங்க புறமுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. மாப்பிள்ளை அவர்தான். ஆனால் இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எங்க அதான் நல்லா இருக்காரு. நீ தனியாள், என் கையில கவர்மெண்டே இருக்கு, என் கையில உன் குடுமையே இருக்கு. திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லுவியே, எங்க இப்ப சொல்லு பாப்போம். நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு எம்எல்ஏ சீட்டை பிச்சை போடுறதே அந்த திமுக தான். சோ திமுக ஒரு பராசக்தி. சொல்லு, திமுக ஒரு பராசக்தி. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்துக்கிட்டு இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்த கூட்டணியில் என்ன செய்ய சொல்றாரோ அதை நாங்க செய்வோம். எதா இருந்தாலும் கூட்டணி கட்சி தலைவர் தளபதி ஸ்டாலின் ஐயா சொல்லணும். இதோட அர்த்தம் என்னன்னா, ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டோட அடையாளத்துக்கு எதிராகவோ இல்ல இடதுசாரி கட்சிகளோட கொள்கைகளுக்கு எதிராகவோ தாவேகா ஏதோ ஒரு மூவ் பண்ணுச்சுன்னா இந்த கூட்டணி கட்சிகள் தன்னோட சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணலாம். ஆட்சியை கலைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தாவேகாவை ஒரு எதிரியா வெளியே வச்சுக்கிறதுக்கு பதிலா தன்னோட திராவிடியன் ஐடியாலஜிகளை கொண்டு வந்து லாக் பண்றது சேஃபா இருக்குமோன்னு நினைச்சிட்டாங்களோ என்னவோ. இது உண்மையா இருந்துச்சுன்னா பவருக்கு ஆசைப்படுற லீடர் யாரு, பவர் விட்டு போனதுக்கு அப்புறமும் இந்த பொலிட்டிக்கல் கேமை கண்ட்ரோல் பண்ற லீடர் யாரு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். உங்க பொழப்புக்கு எடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. தம்பி
அண்ணன் தங்கிறதுக்கு நீங்க எங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க கேட்க சொன்னாரு. ஏன் அது அவர் கேட்க மாட்டாராமா? இல்ல அவர் மேல நீங்க மானவரியா மரியாதை வச்சிருக்கீங்களா அது அவரே சொல்றாரு. விரிசல் வந்துட கூடாதுன்னு என்ன கேட்க சொன்னாரு. என்னடா கக்கூசுக்கு போக முடியாம நானு கூப்பிட்டது நான் தான். நீங்க எவன் ஒருத்தன் பிஜேபி எதிர்க்கிறது தயங்குறானோ அவன் அவர்களால் உருவாக்கப்பட்டவன் என்று பொருள். வெறுமனே வந்து ஒரு திரை கவர்ச்சி திரை பிம்பத்துக்காக மக்கள் வாக்கு செலுத்தி ஆச்சரியத்தில் உட்கார வச்சது சாபக்கேடு. கொஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. வெறுமனே வந்து ஒரு திரை கவர்ச்சி திரை பிம்பத்துக்காக மக்கள் வாக்கு செலுத்தி ஆச்சரியத்தில் உட்கார வச்சது சாபக்கேடு. அவர் ஆட்சி அமைச்சு என்ன மாதிரி நிர்வாகத்தை ஆட்சியை கொடுக்கிறாரு அவன் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இவருக்கா வாக்கு செலுத்தணும். அரசியல்ல எந்தவித புரிதலும் இல்லாத அக்கறையும் இல்லாத அறிவும் இல்லாத ஒரு ஞான சூரியத்துக்கு வாக்கு செலுத்திருக்கிற அந்த அந்த புத்தி மக்களுக்கு அதுக்கு வரணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. மைத்துனரோட அமைச்சர் பதவி அமைச்சர் அவர் எதுவும் காசு அடிக்க விடாம கரியா எவன்டா அது? என்னடா கேட்ட? ஏன் காது கேட்கலையா? காசு அடிக்க விடாம அவர் கரெக்டா வந்து கண்ட்ரோலா பாத்துக்கணும். வாட்ச் பண்ணி அவர் எந்த ஒரு தப்பு பண்ணாம அரசாங்கம் பாத்துக்கிறது விஜய் அவர் பாத்துட்டாரு. அவர் ரொம்ப நல்லது. இந்த பாரு உன்னை கன்சியூமர் கோர்ட்ல நிறுத்தி நாரடிச்சு போடுவேன். இல்லைன்னா இந்த மாதிரி தப்பான விஷயத்துல அவர் பயன்பட்டு நிறைய கமிஷன் இதெல்லாம் பண்ணி போயிட்டாருன்னா நாட்டுக்கு தப்பாயிடும். நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா. ஒரு தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். ஐயோ ஐயோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது? ஒரு தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். பிசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. விஜய் அண்ணா சிஎம் ஆக போறாருன்னு ரொம்ப குஷியோ. இனிமேதான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியுமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் ஓடவும் முடியாது ஒளியவும். நான் உன்கிட்ட சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? இது வரைக்கும் திமுகவை திட்டிட்டு இருந்தேன். ஆனா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாவும் திமுகவை திட்டிட்டு இருந்தேன்னா ஆதரவு வாபஸ், ஆட்சி டமால். தமிழ்நாட்டுக்கு எதிராக பிஜேபி எடுத்துட்டு வர்ற சட்டங்கள்ல கண்ணை மூடிட்டு எடப்பாடி மாதிரி கையெழுத்து போட்டா ஆதரவு வாபஸ், ஆட்சி டமால். பிஜேபி கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற ஏதாவது கட்சிகளை உள்ள சேர்த்தனா ஆதரவு வாபஸ், ஆட்சி டமால். டிவிகே கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள்ல பாதி பேர் வேற கட்சியில இருந்து உள்ள வந்தவங்க. அதெல்லாம் எவனாவது ஒருத்தன் பிச்சுட்டு போயிட்டாங்கன்னா ஆட்சி டமால். பிஜேபியோ அதிமுகவோ டிவிகே கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள்ல யாராவது ஒருத்தனை விலை பேசி பேரம் பேசி தூக்கிட்டாங்கன்னா ஆட்சி டமால். அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். டிவிகே கட்சியோட எம்எல்ஏக்கள் வந்து நிறைய பேர் சொத்து மதிப்பு மறைச்சிருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தரோட கேஸ தூசி தட்டினாலும் ஆட்சி டமால். இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்மூத்தா போனாலும் பிஜேபி வேடிக்கை பார்க்காது. கரூர் சம்பவத்தை தூசி தட்டினாலும் டமால். உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. சம்பளத்தை மறைச்ச கேஸ தூசி தட்டினாலும் டமால். டாக்ஸ் கட்டாத கேஸ தூசி தட்டினாலும் டமால். டிடிவி தினகரனோட எம்எல்ஏவை கடத்தி பேரம் பேசுறது கன்ஃபார்ம் ஆனாலும் ஏயா சும்மா ஆல்ரெடி இருந்த திட்டங்களை செயல்படுத்துறதா, புதிய திட்டங்களை எடுத்துட்டு வர்றதா, ஆட்சியை சரியா நடத்த முடியுமா நடத்த முடியாதா, இது எல்லாத்தையும் தாண்டி 118 எம்எல்ஏக்கள்ல எவன் எப்ப பிச்சுட்டு போவானே தெரியாது. பயத்தோடயே இருக்கணும். அவனுங்களை பாதுகாக்கிறது தான் இனிமே முழு நேர வேலை. 6 மாசம் தாக்கு பிடிப்ப. மோசம் போயிட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த டிஎம்கே தான். எது டிஎம்கே தான்? ஆமா டிஎம்கே தான். கொஞ்சம் பாரு. விஜய் ஆட்சி அமைக்க கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்கேயுமே சொல்லல. இதுக்கு பேர் தான் சரியா? இதுக்கு மேல என்ன பண்ணோம்? டிஎம்கே எம்எல்ஏ எல்லாரையும் உங்க கட்சியில சேர்ந்து சொல்லவா? உண்மை விஜய் சிஎம் ஆக விடாம தடுக்கிறது யாரு? கவர்னர். அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை நீ இல்ல விஜய் டிவிகே கட்சிக்காரங்க யாராவது பேசுனீங்களா? கவர்னர் பின்னாடி இருக்கிறது யாரு? பாஜக ஒன்றிய அரசு. அவங்கள பத்தி ஒரு வார்த்தை நீ இல்ல விஜய் இல்ல டிவிகே கட்சிக்காரங்க யாராவது பேசுனீங்களா? சதி பண்ணது அவங்கள பத்தி பேச மாட்டாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவ்வளவு ஏன் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவரை சிஎம் ஆக்க சொல்லி கேட்டுனுக்கிறாரு. அவரை பத்தி ஒரு வார்த்தை. டிடிவி தினகரன்
எடப்பாடி பழனிசாமி ஐயாவை சிஎமாக்க சொல்றாரு, அவரை பற்றி ஒரு வார்த்தை. இப்படி சதி பண்ணுறவங்களை பற்றி பேசாமல் சப்போர்ட் பண்ணுறவங்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்களே, அசிங்கமாக இல்லை? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. எப்போதான் பிஜேபி எடுத்து பேச போகிறீங்க? அப்போ தான் கட்சி ஆரம்பிச்சங்க, புதுசு, எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் இப்போ 108 எம்எல்ஏ இருக்கிறாங்க, இப்போ கூட பேச மாட்டீங்களா? என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? மக்களோட உரிமை இல்லையா? அது மாநில உரிமை இல்லையா? இப்போ அது போயிடுச்சுன்னா கவர்னர் ஆட்சி வந்துடாதா? கவர்னர் ஆட்சி வந்தால் அந்த காலகட்டத்தில் பிஜேபி எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றாதா? மும்மொழி கொள்கை திட்டம், புதிய கல்விக் கொள்கை திட்டம், அப்படி எல்லாத்தையும் நிறைவேற்றாதா? அந்த பயம் இல்லையா? இப்போ கூட பேச மாட்டீங்களா? 108 எம்எல்ஏ எப்போ தான் பேச போகிறீங்க? வாயில் என்னதான் வச்சுக்கிறீங்க? சொல்லுப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? இது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களை ஆதரிக்கிற, இவங்களை சப்போர்ட் பண்ணுற, மாநில உரிமையை காக்கிற டிஎம்கேவை பற்றி தப்பாக பேசுகிறீங்களே, அசிங்கமாக இல்லை? நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். இப்போ கவர்னர் ஆட்சி வந்தாலும் இவங்களுக்கு கவலை இல்லை. வந்தால் என்ன, அவன் திட்டம் தானே போனால் போகுது, ரீஎலெக்ஷன் நம்ம ஜெயிச்சிரும். எப்படி இவனை மாதிரி பல பேர் அழுது வீடியோ போடுவாங்க, விஜயனாவே அழுது வீடியோ போடுவார். எப்படி 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்க வச்சுருங்க, அப்புறம் அவரே சிஎம் ஆகிடுவார், எதிர்கட்சி இருக்காது, அப்புறம் ஜாலியாக இருப்பார். என்ன எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றுறீங்க கேட்டால், நாங்கள் இல்லைங்க, கவர்னர் ஆட்சியில் அது நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுவீங்க. அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். இந்த மாதிரி அழுகுறான்லாம் காசு வாங்கிட்டு வீடியோ போடுறவன், இவன் நம்பாதீங்க. நான் வித்த காசு குலையுது. ஏமாறாதீங்க, இப்பயாவது மூளை யூஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் கவர்னர், பிஜேபி அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. தனக்கு பிடித்த நடிகனின் படம் போடனுக்கு தரையில சோறு போட்டு திங்கிற தரநிலைகளை பார்க்கும்போது வலிக்கும். அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. இவர்கள் கூடவா நாம் பிறந்தோம்? இவர்களுக்காகவா நாம் போராடி கொண்டிருக்கிறோம்? இவர்கள் உயர்வு பெற, இவர்கள் மேம்பட, இவர்கள் பெருமையோடு வாழவா எம் உடன் பிறந்தோர்கள் செத்தார்கள். இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா என்று நினைக்கும் போது இரவு உறக்கம் வராது, வலிக்கும், கவலை வரும், துயரம் வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும். ஆனாலும் தலைவர் படத்தை பார்த்து ஒரு புது தெம்பு வரும். போராடித்தான் ஆக வேண்டும். நாங்க பெருமை பேசிக் கொண்டிருக்கோம், என் இனத்தின் பெருமையை. தூர இருந்து பாக்குறான் ஒருத்தன் தரையில சோறு போட்டு தின்னுட்டு இருக்கான். நோ ப்ராப்ளம். கடைசியா ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சிபிஐ, ஐயுஎம்எல், அதுக்கப்புறம் விசிகா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா நம்ம டிவிகேக்கு வந்து வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, எங்க கூட்டணியை விட்டுட்டு உங்ககிட்ட வரல, வெளியே இருந்து நாங்க சப்போர்ட் பண்றோம். இது ஏன் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பாக்கணும்னா, அதாவது பிரசிடென்ஷியல் ரூல் அப்படின்னு போயிடுச்சுன்னா டைரக்டா பிஜேபியோட ரூல் வந்துரும் அப்படின்ற ஒரே காரணத்தினால எங்களோட தயவுனாலதான் நீங்களும் இப்ப ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்புறம் 6 மாசத்துக்குள்ள எங்களுக்கு பிடிக்காத பில்லு, அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மொழி திணிப்பு, அப்புறம் இந்த பெடரலிசம்க்கு அகெயின்ஸ்டா, அப்புறம் மக்களுக்கு எதுவும் அநியாயம் பண்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்களை நீங்க கையில் திட்டீங்கன்னா, அப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா திரும்பி வந்து அகெயின்ஸ்ட் ஆகி கேள்வி கேட்போம். அது மட்டும் இல்லாம அப்புறம் ஆட்சியை கவுத்துருவோம். அதனால மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் செய்யாம, மக்களுக்கு ஆதரவா நீங்க செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க எல்லாரும் பாராட்ட ரெடியா இருக்கோம். எதிர்த்து நின்னா எதிர்த்து கேள்வி கேட்போம். சோ இந்த அரசியல் களம் இன்னும் சூப்பரா சூடு பிடிச்சிட்டு இருக்கு. ஆல்ரெடி பிஎம் ஸ்ரீ ஹிந்தி மொழி திணிப்புக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணன் கிட்ட. அண்ணன், திருப்பரங்குன்ற விஷயம் மாதிரியோ இல்ல வந்து மத்த விஷயங்கள் மாதிரியோ நீங்க அமைதியா இருக்க முடியாது. காங்கிரஸ் மட்டும்தான் இன்னைக்கு கூட போராட்டம் எல்லாம் பண்ணாங்க, நீங்க பண்ணல. எவன் ஒருவன் மோடி அரசை எதிர்க்க விமர்சிக்க தயங்குகிறானோ அவன் அவர்களால் வளர்க்கப்படுகிறவன் என்று பொருள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.